தலையை காட்டாதே. தெனாலிராமனின் வேடிக்கை செயல் பல நேரங்களில் அரசருக்கு அவமானத்தையும் வேதனையையும் ஏற்படுத்துவதாக இருந்தது. அவனை எந்த வகையிலும் திருத்த முடியவில்லை. எந்த உபாயத்தை கையாண்டு அவனை மடக்க நினைத்தாலும் அவன் வேறு உபாயத்தால் தப்பித்துக் கொள்கிறான். அதனால் அவனை சபைக்கு வரவிடாமல் தடுப்பதே நல்ல வழி என்று அவருக்கு தோன்றியது. அதனால் மன்னர், ராமா, நாளை முதல் நீ என் முன் உன் தலையை காட்டக்கூடாது. சபையில் உன் தலை தெரியக்கூடாது. இதை மீறி வந்தால் தயவுதாட்சணியம் காட்ட மாட்டேன். சரியான சவுக்கடி கிடைக்கும்படி செய்வேன் என்று எச்சரித்து அனுப்பினார். மறுநாள் மன்னர் அரசவைக்கு புறப்படுவதற்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டிருந்தார். அப்போது சேவகர்கள் தெனாலிராமன் அரசவைக்கு வந்து கோமாளித்தனம் செய்து வருகிறான் என்று கூறினர். அதை கேட்டதும் அரசருக்கு அடங்காத கோபம் ஏற்பட்டது. இத்தனை எச்சரித்தும் தெனாலிராமன் தனக்கு முன்பாக அவைக்கு வந்து கோமாளித்தனம் செய்கிறானே, அவனை இப்போது விடக்கூடாது. சவுக்கடி கொடுத்து கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்று எண்ணியபடி அவசரமாக சபைக்கு வந்தார். அவையில் தெனாலிராமன் தலையில் ஒரு பானையை கவிழ்த்து மூடியபடி கோமாளித்தனம் செய்து கொண்டிருந்தான். அதை கண்டதும் அரசர் தன்னையும் மீறி சிரித்துவிட்டார். ராமா, இதென்ன காரியம் என்று கேட்டார். அரசே, நீங்கள் என் தலையைத்தானே காட்ட வேண்டாம் என்று சொன்னீர்கள். அதனால் தலையை மட்டும் மறைத்து கொண்டு வந்திருக்கிறேன் என்று கூறி சிரித்தான். அரசரும் அவையிலிருந்தோரும் சிரித்தனர். அரசர் அவனை மன்னித்தார்.